சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே விஜயா ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. சமைக்கிறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வீணா பணத்தை செலவு செய்யணும்னு நினச்சா இந்த ரோகிணிக்கும் சமைக்க தெரியல. அவள் கூட்டிகிட்டு வந்த அந்த அம்மா அவங்களுக்கும் சரியாக சமைக்க தெரியல. இப்போ எப்படி தான் சமைச்சு சாப்பிட்றதுன்னு புரியலையே. மீனா இருக்கும்போது மீனாவோட அருமை பெருமை தெரியல. ஆனால் மீனா இல்லை, இப்போ சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்னதான் முத்து எல்லாருக்கும் அங்கே பெரிய கடையாக பார்த்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் எத்தனை நாள் இப்படி வெளியில் வாங்கி சாப்பிட முடியும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது போல. பார்வதி வீட்டுக்கு போகணும். நிம்மதியாக பிடிச்சதெல்லாம் பார்வதி கிட்ட கேட்டு சமைச்சு தர சொல்லி வாங்கி சாப்பிடணும். வேற வழி இல்லை அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், விஜயா இப்படி மீனாவை பற்றி யோசிக்காம பேசாமல் மீனாவை வீட்டுக்கு வர சொல்லிடலாமா? நான் வேணும்னா போய் சம்மந்திக்கிட்ட பேசட்டுமா? மீனா மனசை மாற்றி முத்துக்காக நான் போய் பேசி மீனாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல. ஏங்க, இது உங்கள் பிரச்சனையா? நீங்களா மீனாவை இங்கேருந்து போக சொன்னீங்க? மீனா மேலே நீங்களாங்க கோபமாக இருக்கீங்க? இல்லையே, அந்த முத்து தானேங்க வீடு தேடி வந்த மீனாவை திட்டி வெளியில் அனுப்புனா. இப்போ நீங்கள் போய் கூப்பிட்டா மீனா வருவாளா என்ன? அவள் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைங்க. நான் கூட அவளை ரொம்ப நம்பினேன். ஆனால் இப்படி போய் சொல்லியில ஏமாத்திருக்கா. பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ருதி சாப்பிட்றாங்க. வெளியில் ரோகிணியும் மனோஜும் அங்கே பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அங்கே விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் சமைச்சு கொடுக்க அவங்கள கவனிக்க ஆளே இல்லை. அதனால் என்ன செய்யன்னு ரொம்பவே மனவேதனையில் இருக்காரு அண்ணாமலை. அந்த சமயம் விஜயாவை பார்க்கறதுக்காக பார்வதி வராங்க. வந்த உடனே, நல்ல வேலை பார்வதி நீ வந்த அப்படின்னு விஜயா சொல்ல, என்னாச்சு விஜயா, நீ என்னவோ என்னை எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரில பேசுகிற. நீ ஏன் வருவேன்னு நினச்சேன். ஆமாம், வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே? ஃபோன் பண்ணதுக்கு கூட நீ சரியாக பேசலை. என்னாச்சு விஜயா அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை பார்வதி, உன் வீட்டுக்கு வரணும், உன் கையால் சமைச்சு கொடுக்க சொல்லணும்னு நினச்சேன். பாரு, என் பசங்க எல்லாரும் அவங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது மட்டுமா, வீட்டு வேலையை செய்யக்கூட யாருமே இல்லை. சமைக்க தெரியாத ரோகிணியால் இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம். அதான் அந்த மீனா அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கால்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல. ஏன் விஜயா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதே, நீ பேசாமல் மீனாவை இங்கே வர வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் பார்வதி, இது முத்துவோட பிரச்சனை, அவன் பார்த்துக்கிட்டோம். அந்த மீனா வந்தாலும் இப்படி தான் இருக்குது, வரலனாலும் எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க, நீ வந்ததே வந்த, எனக்கு கொஞ்சம் சமைச்சு தரியா? நின்று என்னால் வேலை பார்க்க முடியல. 2 நாள் சரியாக சாப்பிடவே இல்லை. என்னால் முடியல பார்வதி. நீ தான் வந்துட்டல்ல, எனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும்ல, சமைச்சு கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும், பாத்தியா பார்வதி, நீ வந்ததால் சமைக்க சொல்கிற விஜயா பொறுப்பாக நல்ல மாமியாராக இருந்து இப்படி மீனா இல்லைனாலும் பரவாயில்லன்னு இங்கே விஜயாவே சமைக்க வேண்டியதானே? ஏதோ வேலைக்குன்னு யாரையாவது கூப்பிட்டு வரணும்னு எதிர்பார்க்குறா. அங்கே மீனா வரதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் சரியாக செய்யாத விஜயாவுக்காகவே அங்கே வேலைக்குன்னு ஆளெல்லாம் வச்சுருந்தோம். மீனா வந்த உடனே அவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டா. இப்போ நல்லா அனுபவிச்சிட்ருக்கா. மீனாவோட அருமை இனியாவது விஜயாவுக்கு புரிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்ல. அண்ணே, நீங்களும் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டேன்ல, இப்போதைக்கு சமைச்சு கொடுக்குறேன். நாளைக்கு எப்படியாவது மீனாவை வர சொல்லுங்க. இல்லைனா விஜயா நிலமை இதை விட ரொம்ப கஷ்டமாயிரும் போல. இரு விஜயா, உங்கள் 2 பேத்துக்கும் நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு பார்வதி அங்கே மீனா வீட்டுக்கு வராததுனால வேற வழி இல்லாமல் விஜயா கேட்டதுனாலையும் அங்கே சமைச்சு கொடுக்குறாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் பார்வதி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு, ரொம்ப ருசியாக இருக்குது பார்வதி, இந்த ரோகிணியும் அங்கே சமையல் செய்கிறதுக்காக ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தா. அவங்க சமைச்சதை சாப்பிடவே முடியல. இதில் மாதம் பணத்தை நீங்கள் தரீங்களா ஆன்ட்டின்னு வேற கேட்டா. அந்த ரோகிணியவும் அவள் கூட்டிகிட்டு வந்த அந்த அம்மாவையும் வெளுத்து வாங்கிட்டேன்னா பார்த்துக்க. இப்படி இங்கே யாரும் இல்லாமல் சமைக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல வேலை நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருந்தது பார்வதி. ஆனால் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தான் தெரியல. இப்படியே போனால் என் நிலமை ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் சரியாக சாப்பிடாம அப்படின்னு சொல்ல. உடனே இங்கே பார்வதியும், இதுக்கு தான் சொன்னேன், மீனா முத்துவை பிரிக்கணும்னு நினைக்காத. மீனா வீட்டை விட்டு வெளியில் போனால் உனக்கு தான் பிரச்சனை. நீ இதெல்லாம் சரியாக சமாளிச்சிக்க மாட்டேன்னு. நீ என் பேச்சை கேட்கல. முத்துவே கோவப்பட்டிருந்தாலும் நீ மாமியார் தானே. மீனா கிட்ட பேசி இந்த வீட்டில் மீனா இருக்க தான் செய்வான்னு முத்துக்கிட்ட பேச சொல்லி புரிய வச்சிருக்கலாமே.
மீனா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சந்தோஷப்பட்டல்ல, அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிற. நீயே போய் உன் மருமக மீனாவை கூட்டிட்டு வா. அவள் இருந்தாதான் நீ நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லை நீ சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். மற்ற எல்லாரும் வெளியில் போய் சாப்பிட்ருவாங்க. நீ என்ன செய்வ? உன்னை விடு. அண்ணாமலை அண்ணன் பாவம், அவர் என்ன செய்வார்? எத்தனை நாள் தான் முத்து உங்கள் 2 பேர்த்துக்கும் வெளியில் கடையிலேருந்து வாங்கி தந்துட்டு இருப்பான். நீ பொறுப்பான மாமியாராக இருந்தா நீ ஏன் போய் மீனாவை கூட்டிட்டு வா. இல்லைனா தினமும் என்னால் சமைச்சு கொடுத்துட்ருக்க முடியாது. புரியுதுல்ல அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் இதே தாம்மா நானும் சொல்லிட்டு இருக்கேன். முத்துவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். இந்த விஜயாவும் மீனா வீட்டை விட்டு வெளியில் போன சந்தோஷத்தில் இருந்தா. ஆனால் இப்போ சமைக்க ஆளே இல்லை, சமைச்சு தரவும் மாட்டிக்கிறாங்க, யாரும் என்னை கண்டுக்க மாட்டிக்கிறாங்கன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கா. இதெல்லாம் இந்த விஜயாவுக்கு தேவையா? சீக்கிரமாக மீனா வீட்டுக்கு வந்துடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்பி போக, உடனே விஜயாவும் எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனாலும் மீனா வந்தால் ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பா பார்வதி. மீனா ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, பணம் தான் முக்கியம்னு நினச்சா நீ இப்படி சாப்பிடாம இருக்கணும். நல்ல குணம்தான் முக்கியம்னு நினச்சி நீ உன் மருமகளை வர வச்சாதான் நீ இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். நீ அங்கே டான்ஸ் கிளாஸ்க்கும் வராமல் இங்கே வீட்டில் இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நீ எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, சரி சரி, அந்த முத்து என்ன முடிவெடுக்கிறான்னு பார்க்குறேன். இல்லை நானாவது போய் கூட்டிகிட்டு வரேன், வேறு வழி இல்லை அப்படின்னு பார்வதி சொன்னதால் மீனாவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு விஜயா இப்படி நினைக்கிறாங்க. முத்துவே சரியாக சாப்பிடாம இருக்காரு. இதில் அண்ணாமலை மாமா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரோகிணிக்கு சமைக்க தெரியாது. விஜயாத்தை வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டாங்க. நாமளும் இங்கே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனாவும் இங்கே முத்துவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா வந்ததை பார்த்துட்டு அண்ணாமலை சந்தோஷப்பட, அங்கே விஜயாவால் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு முத்து கூட கண்டிப்பாக வாழ நான் இந்த வீட்டில் இருக்க தான் செய்வேன்னு மீனாவும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் வேற வழி இல்லை. இந்த மீனா இல்லைனாலும் சமைச்சு கொடுக்க யாருமே இல்லை. அங்கே சமைக்கிறதுக்கு ஆளுங்களை பார்த்தாலும் அவங்க நல்லா சமைச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் இல்லை. இந்த ரோகிணியால் தான் நம்ம பணத்தை வீண் செலவு செஞ்சிட்ருக்கோம். இனியும் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் பிரச்சனை நமக்கு தான் அப்படின்னு எதையும் கண்டுக்காமல் இருக்காங்க விஜயா. வீட்டுக்கு வந்த மீனா ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுக்க அண்ணாமலை இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. முத்து பாத்தியா, மீனா வந்த உடனே வீட்டில் எல்லா வேலையும் சரியாக நடக்குது. இதே மீனா இல்லைன்னா சமைக்கிறதுக்கு யார் இருக்காங்க, இங்கே எங்களை பொறுப்பாக கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். மீனா வந்த உடனே அங்கே பாரு, வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள் அம்மாவுக்கு தான் மீனாவோட அருமை பெருமை தெரியல. ஆனால் நீயும் அப்படி நடக்கக்கூடாது. மீனா ஏதோ பொய் சொல்லிட்டா, ஆனால் அதெல்லாம் மறந்து நீயும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. மீனா மாதிரி ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு அதுவும் என்னால் வந்ததை நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு மீனாவை விட்டு கொடுக்காம எல்லாரும் முன்னாடியும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு அண்ணாமலை. இங்கே உடனே மீனாவும் அங்கே நல்லபடியாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. மறுபடியும் இந்த மீனா வீட்டுக்கு வந்துட்டாங்களே, இவங்க வராமல் இருந்தால் தான் என்னை பற்றின உண்மையை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எப்பயுமே மீனாவை நினச்சிக்கிட்டு இங்கே முத்துவும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சரியாக வேலைக்கும் போகாமல் விஜயாத்த முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பாரு முத்து அப்படின்லாம் நான் யோசித்தேன். இந்த மீனா என்ன இப்படி இந்த வீட்டில் வந்து நிற்கிறாங்க? முத்து அந்த பேச்சு பேசினாரு, அவமானப்படுத்திலாம் பேசினாரே, அதெல்லாம் இந்த மீனா மறந்துட்டாங்களா என்ன? இப்படி மீனா திரும்பி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், மீனா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, வீட்டில் எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுனாங்க மீனா. நீங்கள் இல்லாமல் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா யாருக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் பார்த்து சமைச்சு கொடுப்பீங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசுவீங்களா. உங்களை பார்க்காம எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதுலேயும் முத்து உங்கள் நினப்பாவே தான் இருந்தார். எப்போ பார்த்தாலும் மீனா காஃபி எடுத்துகிட்டு வா, மீனா எனக்கு இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் தான் இல்லையே. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் உங்கள் அருமை பெருமை விஜயாத்தைக்கும் முத்துவுக்கும் தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் எப்பயுமே இங்கே வேலை செய்ய மட்டும்தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுறேனே தவிர்த்து மற்றபடி விஜயாத்தா என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும். நான் இங்கே மறுபடியும் திரும்பி வந்ததுக்கு கூட காரணம் என் வீட்டுக்காரர் மட்டும்தான். அவருக்கு சரியாக சமைச்சு கொடுக்காம, ஏற்கனவே அத்தைக்கு என் வீட்டுக்காரரை பிடிக்காது, அவரை பார்த்தாலே திட்டுவாங்க. இப்போ நானும் இல்லைன்னா அவரை யாருங்க கவனிச்சுப்பா? அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். இனி நான் இருக்கேன்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் என் வீட்டுக்காரரை விட்டுட்டு மட்டும் நான் என் அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டேன். நான் செஞ்சது தப்பு, கோபத்தில்
நானும் கிளம்பி போயிருக்கக்கூடாது. அதனால நீங்கள் எல்லாரும் சரியாக சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்கேன். நல்லா சாப்பிடுங்க சரியா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு மீனா சாப்பாடெல்லாம் பரிமாற விஜயா சொல்கிறாங்க, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இந்த மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டாதான் நல்ல ருசியே தெரியுது. மற்ற யார் சமைச்சாலும் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா பேசும்போது மீனாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ சமைக்கிறதுக்காகவாது என்னை பெருமையாக பேசுகிறாங்கள விஜயாத்தை, கொஞ்சம் கொஞ்சமாக என் நல்ல மனசை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்க இங்கே வந்து முத்துவும் சரியாக சாப்பிடாம இருக்கும்போது இங்கே ரொம்ப மீனா பேசுகிறாங்க. என்ன இப்படி சாப்பிட்றீங்க? நான் ஒரு 2 நாள் தானே உங்கள் கூட இல்லை, அதுக்குள்ளே என்னங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு மீனாவே முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை சிரிக்கும்போது விஜயாவுக்கு கோபம் வருது. என்ன வந்த உடனே முத்து மனசை மாற்றினது மட்டும் இல்லாமல் இப்படி சாப்பாடெல்லாம் நல்லா கொடுத்து இந்த வீட்லேயே நிரந்தரமாக இருந்துடலான்னு பார்க்குறாளா இந்த மீனா? இவங்க 2 பேரும் பிரிஞ்சாதான் நிம்மதின்னு நினச்சேன். இவங்க 2 பேரையும் பிரிக்கிறத விட மீனா முத்துவை அப்படியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும். ஒருத்தர் இங்கே இருக்கிறது, ஒருத்தர் வெளியில் போகிறதுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முத்து மேலே ரொம்ப அக்கறையாக மீனா நல்லா கவனிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவால் தாங்க முடியல, பொறாமப்படுறாங்க. இந்த முத்துவை போய் இந்த மீனா எப்படி கவனிக்கிறா, சாப்பிடுங்கன்னு சொல்கிறா, சாப்பாடெல்லாம் நிறைய வச்சு கொடுக்குறா, முத்துவுக்கு பிடிச்ச மாதிரியால் சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி நினைக்க உடனே இங்கே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா நாளையிலேருந்து மீனா கிட்ட சொல்லி எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுக்க சொல்லுங்கம்மா, நாங்களும் தான் இந்த வீட்டில் 2 நாளாக சரியாக சாப்பிடலை அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு, எதுக்கு என் பொண்டாட்டி எதுக்கு உனக்கு சமைச்சு கொடுக்கணும், அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும், போனால் போதுன்னு எல்லாரும் நல்லா சாப்பிடணும், 2 நாளாக சரியாக சாப்பிடலையேன்னு இங்கே மீனா சமைச்சு கொடுக்குறதே பெருசு, இதில் உனக்கு அந்த பார்லர் அம்மாக்கெல்லாம் தனித்தனியாக வேற சமைச்சு கொடுப்பாங்களா? வேற வேலை இருந்தால் போய் பாரு, உனக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்கும்னு அந்த பார்லர் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள சமைச்சு கொடுக்க சொல்லு, சமையலை கற்றுக்க சொல்லு. எப்போ பார்த்தாலும் மீனாவே தனியாக இருந்து அங்கே எல்லா வீட்டு வேலையும் பார்த்து சமைச்சு கொடுக்கணுன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? மீனா 2 நாளாக வீட்டில் இல்லை, நமக்கு என்ன பிடிக்கணும் சமைச்சு வச்சுருக்கா, தினமும் அவளால் அப்படி சமைக்க முடியுமா? மீனா வந்த உடனே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ சொல்கிறேன், நீங்கள் மீனா சமைக்கிறத அமைதியாக சாப்பிடணும். இதில் எதுவும் தப்பு இருக்குன்னு மீனாவை திட்டக்கூடாது. அப்படி மீனா சமைச்சு கொடுக்குறத யாராவது தேவையில்லாமல் தப்பாக பேசி மீனாவை அவமானப்படுத்துனீங்கன்னா அப்புறம் மீனா யாருக்கும் சமைச்சு கொடுக்க மாட்டா, எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் சமைச்சு தருவா. அப்புறம் நாங்கள் மட்டும்தான் மீனா சமைக்கிறத சாப்பிட முடியும். அப்புறம் சமைக்க ஆள் இல்லை, சமைச்சு தர யாருமே இல்லைன்னு நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. 2 நாளாக அப்படி தானே எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அதனால் இனி மீனாவை யாராவது ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். மீனாவுக்கு முடிஞ்ச வேலையை தான் செய்வா, நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க முடியாது. மீனா நான் பேசுகிறது சரிதானே? அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்காத மீனா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடு, அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்படி அவங்களுக்கு வேறு ஏதாவது சமையல் வேணும்னா கூட வேணுன்றவங்க சமைச்சிக்கிட்டும். அது எங்கள் அம்மாவே இருந்தாலும் நீ எதையும் தேவையில்லாமல் வேலை செஞ்சிட்ருக்காத மீனா. உனக்கும் பூ கொடுக்க நிறைய வேலை இருக்குது, வெளியில் போகணும், இங்கே நானும் சவாரிக்கு கிளம்பணும், நிறைய உனக்கு வேலை இருக்கும்போது சமையல் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்காத. அதுவும் என் அம்மாவுக்காகவும் இந்த மனோஜுக்காகவும் நீ எதுவுமே செய்யக்கூடாது. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நீ இருக்கிறப்பையும் உன்னை திட்டின என் அம்மா நீ இல்லாதப்ப கூட உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்க, உன்னையும் உன் குடும்பத்தையும் ரொம்பவே ஏளனமாக பேசினாங்க. என்னாலே தாங்கிக்க முடியல. அதனால தான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சி நீ இனி கஷ்டப்படாத. உன்னால் முடிஞ்ச வேலையை மட்டும் செய், மற்ற எல்லாத்தையும் இங்கே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க சரியா? நீ முதல்ல சாப்பிடு மீனா. உன் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டேன்னு கார் செட்டுக்கெலாம் சாப்பாடெல்லாம் அனுப்பி வச்சிய மீனா, உன் நல்ல மனசு யாருக்கு வரும்? நான் சாப்பிட்டேனான்னு என் அப்பா அம்மா கூட என்னை சரியாக கேட்கல. ஆனால் நீ நான் சாப்பிட்ருக்க மாட்டேன், நீ இல்லைன்னா என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு என்னை புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தான் மீனா. உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தது பெரிய தப்பு தான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் இங்கே முத்து கண்கலங்கிக்கிட்டே மீனா கிட்ட பேச, அது கூடனே மீனா சிரிச்சுக்கிட்டே, போதும் போதும், இனி நீங்கள் அளவே வேண்டாம், நான் தப்பு செய்யவும் மாட்டேன், நீங்கள் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், உங்களுக்காகவே கண்டிப்பாக இங்கே தான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீனாவும் இங்கே முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரும் இதை பார்த்துட்டு அப்படியே அவங்க வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ரோகிணி ஸ்ருதி கிட்ட மெதுவாக கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி
மீனா பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்த முத்து என்னவோ மீனாவை விட்டு கொடுக்காம மற்ற யாருக்கும் சமைச்சு கொடுக்காத அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, முத்து தானே மீனாவை அந்த பேச்சு பேசி திட்டினாரு. மீனா என்னவோ திரும்பி வரமாட்டாங்கன்னு நினச்சேன். திரும்பி வந்தது எனக்கு பெருசாக சந்தோஷம் இல்லைனாலும் மீனாவை யாராவது மதிப்பாங்களா? மீனா முத்து பேசுனதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் முத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ இங்கே திரும்பி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் மீனா. அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா மட்டும்தானே இருக்காங்க. சரியா அவங்களுக்கு கவனிக்க ஆள் இருக்க மாட்டாங்கன்னு இங்கே வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனாலும் மீனா மேலே முத்து எப்படி கோவப்பட்டாரோ அதே மாதிரி மீனாவுக்கும் கோவம் இருக்க தானே செய்யும். அதெல்லாம் மறந்துட்டு வந்து மறுபடியும் முத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிக்கிறாங்க. முத்து மாதிரி ஆளு கூடலாம் என்னாலலாம் வாழவே முடியாது. முத்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மீனா எப்படி தான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே, அந்த மனோஜை விட முத்து எவ்வளவோ பரவாயில்ல. உங்களை விஜயாத்தை திட்டும்போது என்னைக்காவது மனோஜ் சப்போர்ட் பண்ணியிருக்காரா? இல்லை என் மனைவியை திட்டாதீங்கன்னு உங்களுக்காக பேசியிருக்காரா? ஆனால் மீனா வீட்டில் இல்லைனா கூட யாரும் மீனாவை தப்பாக பேசக்கூடாதுன்னு மீனாவை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணாரு முத்து. அதில் கண்டிப்பாக மனோஜை விட முத்து தான் ரொம்ப நல்லவர். நீங்கள் மனோஜ் கூடவே வாழ்கிறீங்க. முத்து முத்துக்காக மீனாவுக்காகவே முத்து பேசி சப்போர்ட் பண்ணி இருக்கிறவங்க கூட மீனா சந்தோஷமாக வாழ மாட்டாங்களா? என்ன பேசுகிறீங்க ரோகிணி? தேவையில்லாமல் மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் பேச முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நான் ஒன்று கேட்குறேன். மீனா பொய் சொல்லி அவங்க தங்கச்சி கல்யாணத்தை தானே நடத்தி வச்சாங்க. ஆனால் நீங்கள் அப்படியா? மனோஜ் கூட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்துனீங்களே, அது தப்பு இல்லை? நீங்கள் சொன்ன பொய்யவே நாங்கள் மன்னிச்சு உங்களை இந்த வீட்டில் தங்க வச்சுருக்கோம். மறுபடியும் மீனா வரக்கூடாதா என்ன? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டீங்க. ஆனால் மீனா மட்டும் பெருசாக பொய் சொல்லிட்டாங்க. மறுபடியும் முத்து கூட எதுக்கு வாழ வந்தாங்கன்னு கேள்வி கேட்குறீங்களே, இதெல்லாம் சரியா? உங்களை மனோஜ் எப்படி மன்னிச்சாரோ, போனா போதுன்னு விஜயாத்தை உங்களை வீட்டுக்குள்ளே விட்டாங்களோ அதே மாதிரி தான். ஆனால் உங்களை விட மீனா ரொம்ப நல்லவங்க. மீனாக்கு சரியாக பொய் சொல்லக்கூட தெரியாது. அதனால தான் இப்படி எல்லார்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டாங்க. ஆனாலும் முத்துவுக்காக திரும்பி வந்தாங்கல்ல. நீங்கள் அப்படியா? உங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் போய் இருந்தீங்க. நாங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ கூட வர முடியாதுன்னு சொன்னீங்க. உங்களை மாதிரிலாம் மீனா இல்லவே இல்லை. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் நீங்கள் குடும்பத்தை ஏமாற்ற மட்டும்தான் தெரியும். உங்களை பற்றிலாம் எனக்கு பேச கூட பிடிக்கல. ஆனால் மீனாவை பற்றி தப்பாக பேசாதீங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். மீனா ரொம்ப நல்லவங்க. அவங்க சமைச்சு கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அவங்கள பற்றியே இப்படி தப்பாக பேசுகிறீங்க? இனி மீனாவை பற்றி இப்படி ஏதாவது தப்பாக பேசுனா முத்துக்கிட்ட உங்களை மாட்டி விட்டுருவேன். அப்புறம் முத்து பேசிப்பாரு. புரியுதா ரோகிணி? போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்ல, இல்லை நான் மீனாவை பற்றி தப்பாக பேசல, இவங்க இப்படிலாம் செய்கிறாங்களேன்னு கேட்டேன். நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போலன்னு சொல்ல, இல்லை இல்லை, மீனா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே உங்களுக்கு பிடிக்கல. மீனா திரும்பி வரவே மாட்டாங்கன்னு நினச்சிங்க. அவங்க வந்ததுனால கோவத்தில் இப்படி பேசுகிறீங்க. போய் வேறு வேலை இருந்தால் பார்க்குறீங்களா ரோகிணி? என்கிட்ட மீனாவை பற்றி இப்படி பேசாதீங்க. நான் இப்படி தான் பதில் சொல்லுவேன்னு சொல்ல, ரோகிணி உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. தலை குனிஞ்சிக்கிட்டே அங்கேருந்து போகிற ரோகிணிக்கு ஸ்ருதி மேலேயும் ரொம்ப கோவம் வருது. ஸ்ருதி எப்பயும் போல் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் என்ன நம்ம அம்மா அப்பான்னு யாருமே ஃபோன் பண்ணவே இல்லை. எதுக்காக இப்படி நான் ஃபோன் பண்ணலன்னா எங்கள் அம்மா உடனே ஃபோன் பண்ணுவாங்களேன்னு சுதாவோட ஞாபகம் வருது. உடனே இங்கே ரோகிணியும் இங்கே ஸ்ருதியும் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ண, என்ன ஸ்ருதி திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் எதுவுமே ஃபோன் பண்ணலை, அதனால தான் வீட்டில் என்ன நடந்தது தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன அந்த முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்களா? நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்க, என்னம்மா நீங்களும் ரோகிணி மாதிரியே பேசுகிறீங்க? நான் எதுக்குமா சந்தோஷமாக இருக்கணும்? முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு போன மீனா திரும்பி வந்துட்டாங்க. எங்கள் எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. முத்துவும் மீனாவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதியோட அம்மாவும், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு. அந்த முத்து மீனா என்ன செஞ்சால் எனக்கு என்ன? அவங்கள பற்றி ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறாங்க. என்னம்மா ரோகிணிக்கும் இப்படி தான். மீனா வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்களும் மீனாவை என்கிட்ட ரொம்ப தப்பாக பேசி திட்டு வாங்கிட்டு போனாங்க. நீயும் என்னம்மா இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, வேற என்ன செய்வா ரோகிணி? இப்படி தான் பேசுவா. அந்த முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்கன்னு நீ தான் நினச்சிட்ருக்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க அவங்க தான். என்ன பிரச்சனையானாலும் மற்றவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க. அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன் ரோகிணி செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி மாட்டி விட்டது அந்த மீனாவும் முத்துவும் தானே. உனக்கு என்னைக்கு அந்த நிலைமை வரப்போதோன்னு சொல்ல,
இல்லைம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி மீனாவும் முத்துவும் அப்படி கிடையாது. நான் இந்த வீட்டில் ரவி கூட சந்தோஷமாக வாழ்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு தனியாக இருக்கணும்னு நினச்ச என் மனசை மாற்றி ஒத்துமையாக இருந்தால் தான் சந்தோஷம்னு சொல்லி புரிய வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறது மீனா அக்கா தான். அவங்க எனக்கு சொந்த அக்கா மாதிரிம்மா. அவங்கள ஏம்மா இப்படி பேசுகிறீங்க நீங்கன்னு கேட்க, இப்படி தான் அந்த முத்து மீனாவை பற்றி சரியாக புரிஞ்சுக்கல. உன்கிட்ட அப்பப்போ மீனா தன்னுடைய தேவைக்காக பணம்லாம் வாங்குறாள்ல, அதுக்காக தான். டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது, தனக்கு உதவி வேணும் அப்படின்னு உன்கிட்ட நல்ல பேர் வாங்கினா தானே கேட்டப்பெல்லாம் நீ பணம் கொடுத்து உதவி செய்வ. அதனால தான் உன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீ நல்ல வசதியான குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சு உன்கிட்ட பேசி புரிய வச்சு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்து உன் மனசை அந்த மீனை அப்படி மாற்றி வச்சிருக்கா. ஆனால் ரோகிணி அப்படி இல்லை. ரோகிணி தான் ரொம்ப நல்ல பொண்ணு அவன் குடும்பத்துலேயேன்னு சொல்ல. யாரு அந்த ரோகிணியான்னு கேட்கும்போது, ஆமாம், நான் சொன்ன எல்லாத்தையுமே ரோகிணி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்க, ரோகிணி நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு சொன்னாங்களா? எதுக்குமான்னு கேட்கும்போது, ரோகிணி என்கிட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபா பணம் வாங்கினாங்க. இது பெருசாக உன் வீட்டில் யாருக்கும் தெரியாது, நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத. ஏன் தெரியுமா? ரவி மாப்பிள்ள நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுக்கு கண்டுக்காம உன்கிட்ட பிரச்சனை செய்கிறாருல, அவர் மனசை மாற்றுறதுக்காக தான் ரோகிணியை இப்படி பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். ஏதோ பணம் தேவைன்னு வந்து கேட்டா, நானும் வேற வழி இல்லாமல் முதல்ல பணத்தை கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன். அப்புறம் என்ன ஏதுன்னு கூட கேட்காம பணத்தை கொடுத்துட்டேன். உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ரோகிணி 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கினாங்களா? ரவிக்கு என்னை பற்றி சொல்லி புரிய வைக்கிறதுக்காகவா? அதுக்கு எதுக்குமா பணம் கொடுக்கணும்? அவங்க வந்து அண்ணின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பேசியிருக்கலாமே. பணத்தை வாங்கிட்டு இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களா? என்ன செய்ய போகிறாங்க? என்னையும் ரவியவும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக இவங்களுக்கு பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. குடும்பத்தை பிரிக்கணும்னு நீங்கள் திட்டம் போடுறது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்து ரோகிணி கிட்ட வேற வந்து இப்படிலாம் செய்ய சொல்கிறீங்களா? இதுக்கு ரோகிணியை ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்கும்போது, ரோகிணி பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வா. உங்களை என் வீட்டுக்கு வர வைக்க மாட்டாளா என்ன? ஏதோ நான் நினச்ச மாதிரி நல்லது நடந்தால் சரிதானே ஸ்ருதி. நீ வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு பணம் கொடுத்தேன், நான் நினைக்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த ரோகிணிக்கு பணம் கொடுத்தேன். இந்த பிரச்சனையை பெருசாக்காத, இப்படியே விட்டுரு, புரியுதா? அந்த வீட்டில் அந்த முத்து மீனா இருக்கிற வீட்டில் நீ இருக்கிறத விட நம்ம வீட்டில் வசதியாக இருந்தால் உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லை, நீ இப்போ நினைக்கிற மாதிரியே ரவிக்காக 2 3 பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து கொடுப்பாரு. எங்கள் அருமெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த மீனா முத்துவை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. அப்போ தான் ஸ்ருதிக்கு புரியுது, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ரோகிணி பணத்தை வாங்கியிருக்காங்க. ஆனால் பணத்தேவைன்னு சொல்கிறாங்கன்னா, விஜயாத்தைக்கு தானே 1 லட்ச ரூபா பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் எதுக்கு 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கினாங்க? அப்போ இந்த ரோகிணி திட்டம் போட்டு யாருக்கும் தெரியாமல் என் அம்மா கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. என் அம்மா இதை ஒரு காரணமாக வச்சு என்னையும் ரவியவும் இந்த வீட்டிலேருந்து பிரித்து அவங்க வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய அம்மா சுதாவை வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. நீ என்ன செஞ்சாலும் என் மாமியார் மாமனார் வீட்டை விட்டு நான் வரமாட்டேன். ஏன்னா ரவி எங்கே இருக்காரோ அங்கே இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். மீனாவோட அருமை பெருமை உனக்கு தெரிய வேண்டியதில்லை, அவங்கள பற்றி எனக்கு தெரியும். நீ ஃபோனை வைமா அப்படின்னு திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டு, இந்த ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டணும். குடும்பத்தில் பிரச்சனை செய்கிறதுக்காகவும் என்ன ரவியை இந்த குடும்பத்துலேருந்து பிரிக்கிறதுக்காகவும் என் அம்மாவை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்காங்க. இதை கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட சொல்லி இந்த ரோகிணியை மாட்டி விடணும். அது மட்டும் இல்லை, இனி இப்படிப்பட்ட வேலையை ரோகிணி செய்யவே கூடாது. இவங்க எதுக்காக இப்படி எல்லார்கிட்டேயும் பணத்தை கடனாக வாங்குறாங்க, எதுக்காக என் அம்மாக்கிட்டேயும் பணத்தை வாங்கினாங்கன்னு தெரிய வேண்டாமா? நாம் போய் கேட்டால் ரோகிணி சொல்லிடுவாங்களா என்ன? போலீஸை வர வச்சு வெளுத்து வாங்கினாதான் ரோகிணிக்கிட்டேருந்து உண்மை வரும். எல்லாருக்கும் ரோகிணியை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸ்ருதி நினைக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி ரொம்பவே கோவமாக ரோகிணியை வசமாக மாட்டி விடணுன்றதுக்காக போலீஸ்கிட்ட போய் ரோகிணியை பற்றி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டோட மூத்த மருமக ரோகிணி, ஆனால் அவங்க வெளியில் கடன் வாங்கினது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை ஏமாற்றி 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஆனால் ரோகிணி எங்கள் குடும்பத்தை ரொம்பவே ஏமாத்துறாங்க. எங்கள் அம்மாவை ஏமாற்றி வாங்கின பணத்தை அந்த ரோகிணி கொடுக்கணும். 2 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் தான் சார் வாங்கி தரணும். எதுக்காக இப்படி எங்கள் குடும்பத்தை அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்கன்ற உண்மையவும் நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பணத்தை ரோகிணி ஏமாற்றி வாங்கின மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லி வசமாக ரோகிணியை மாட்டி விட்டுடுறாங்க. உடனே நாங்கள் வந்து விசாரிக்கிறோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே போலீஸும் விஜயாவோட வீட்டுக்கு போக அங்கே விஜயா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. முத்து, மீனா இங்கே பாருங்கள், போலீஸ் வந்திருக்காங்க. முத்து எதுக்குன்னு கேளு, நீ
நீ ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வந்துட்டியா, இல்லை யார்கிட்டயாவது பிரச்சனை செஞ்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு விஜயா கேட்க, உடனே முத்து ரொம்ப கோவமா, இதான் எனக்கு வேலையா, எனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஏன் மனோஜை பற்றி சொல்லுங்க, இந்த பார்லர்லமா இருக்காங்களே நம்ம குடும்பத்தை ஏமாத்துறவங்க தானே, அவங்க எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்களா, என்னை மட்டும்தான் போலீஸ் தேடி வருவாங்களா என்ன, பத்தியா மீனா எங்கள் அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலையும் வாங்க சார், என்ன சார் பிரச்சனை, யார் சார் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டு மருமக உங்கள் சம்மந்தி அதான் அந்த ஸ்ருதியோட அம்மா கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி வாங்கியிருக்காங்களே, இதெல்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது உடனே விஜயா ரோகிணியை பார்க்க, ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னது இது, பணத்தையும் கொடுத்துட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா, நான் எங்கே ஏமாற்றி வாங்கினேன், கேட்டு தானே வாங்கினேன், திருப்பி தந்துடுறேன்னு, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணியும், அத்தை இல்லத்த, இவர் என்னவோ புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு, நான் ஏமாற்றிலாம் வாங்கலை, உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்ல, எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், யாரும் கடன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லாமல் ஸ்ருதியோட அம்மா கிட்ட கேட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஸ்ருதியோட அம்மா கிட்ட பணம் வாங்கி என்கிட்ட கொடுத்தியா, நீ ஏன் ரோகிணி அப்படி செய்யணும், அவங்க கிட்ட போய் பணம் கேட்டு வாங்கியிருக்க, அசிங்கமா இல்லை, அதான் நீ தப்பு செஞ்ச மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ பணத்தை திருப்பி கொடு, இல்லை அங்கே போலீஸ் உன்னை வெளுத்து வாங்கிடுவாங்க, சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த ஸ்ருதியும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நான் தான், இந்த ரோகிணி எங்கள் அம்மா கிட்ட எதுக்கு தெரியுமா பணம் வாங்கியிருக்காங்க, இந்த குடும்பத்திலேருந்து என்னை பிரித்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ரவியை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன்னு எப்படி இந்த ரோகிணியாக நினைக்கலாம், இவங்க செய்கிறது எல்லாமே தப்பு, இந்த குடும்பத்தை அவங்க ஏமாத்தினா நான் சும்மா இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நான் ஏன் சும்மா இருக்கணும், இவங்க கிட்ட பேசுகிறதும் எனக்கு பிடிக்கல, இவங்களை கேள்வி கேட்டால் எந்த உண்மையும் தெரிய வராது, அதனால தான் போலீஸை வர வச்சுருக்கேன், எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடு, அது மட்டும் இல்லை எதுக்காக 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கினேன்ற உண்மையை நீ சொல்லு, 1 லட்ச ரூபா பணத்தை விஜயாத்துக்கிட்ட கொடுத்தியே, இன்னொரு 1 லட்ச ரூபா பணத்தை யார்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்க, உடனே இங்கே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சார் நம்பாதீங்க சார், நான் கேட்டு தான் சார் வாங்கினேன்னு சொல்ல, இல்லைங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் விசாரிக்கணும், நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்ல, சார் நான் பணம் வாங்கினது உண்மை சார், ஆனால் யாரையும் ஏமாத்தலை சார்னு சொல்ல, உடனே விஜயா இதுதான் சரியான சமயம், ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு, சார் இவளுக்கு ஏமாற்ற மட்டும்தான் தெரியும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இங்கே மனோஜுக்கெல்லாம் நிறைய பணம் வரும்னு சொன்னான், எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு மலேசியாவில்னு ஏமாத்துறேன் சார், அதெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம், இன்னும் என்னென்ன உண்மையை இவ மறைச்சிருக்காளோ தெரியல, நீங்கள் கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள் சார், இத்தனை நாள் இந்த ரோகிணியை நம்பிட்டு இருந்தேன், இனி நம்ப மாட்டேன் சார், என் சம்மந்தி முன்னாடியே என்னை தலைகுனிய வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை அதுவும் ஏமாற்றி வாங்கியிருக்கா சார், இவ எல்லாம் செய்வா சார், ஸ்ருதி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரொம்ப சரிதாம்மா அப்படின்னு விஜயாவும் இங்கே ரோகிணியை பற்றி போலீஸ்கிட்ட சொன்னதுனால, என்னம்மா இந்த வீட்டோட மருமக தானே, யாருமே உன்னை பற்றி நல்ல விதமாக சொல்லலை, அப்போ இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நீ ஏமாற்றிட்டு இருக்கிற மாதிரியே இந்த ஸ்ருதியோட அம்மாவையும் ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கியான்னு கேட்க, இல்லை சார் ஸ்ருதி ரவி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முத்து மீனா இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ தான் ஏதாவது திட்டம் போட்டு என் பொண்ணை என் வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொன்னாங்க, நானும் சரின்னுலாம் சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன் சார், ஆனால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்ல, ஒரே குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் பிரச்சனை செய்கிறீங்களே, கண்டிப்பாக உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நாங்கள் விசாரிக்கணும், நீங்கள் ஏதோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சதா உங்கள் மாமியார் வேற சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி என்ன தான் செய்கிறீங்க, எங்கே வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க கேட்க ஸ்ருதியை பார்த்து ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க. ரோகிணி உடனே ஸ்ருதிக்கிட்ட, ஸ்ருதி நீங்கள் சொல்லுங்களேன், நான் எந்த தப்பும் செய்யலை, பணத்தை வேணால் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் இப்படி நான் செய்யாத தப்பை செஞ்ச மாதிரி என்னை மாட்டி விட்டுட்டீங்களேன்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் மட்டும் என்ன, மீனா என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி என் முன்னாடி மீனாவை திட்டினீங்கல்ல, மீனாவை அவமானப்படுத்தி பேசுனீங்கல்ல, மீனா முத்தெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டிங்களே, நீங்கள் மட்டும் என்ன நல்ல வேலையை செஞ்சுருக்கீங்க, என்கிட்ட கேட்காம எனக்கே தெரியாமல் என் அம்மாவை ஏமாற்றி தானே 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கினீங்க, இந்த வீட்டில் பிரச்சனையை செய்கிறேன் அப்படிலாம் சொன்னால் எங்கள் அம்மா மனசு மாதிரி பணம் கொடுத்துருவாங்கன்னு நம்ப வச்சு தானே பணத்தை வாங்கினீங்க, அதனால தான் இனி யாரையும் நீங்கள் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக, அதுவும் என் அம்மா அப்பாவை ஏமாத்தினா சும்மா விட்டுருவேனா, அதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீங்கள் திருந்த மாட்டீங்க ரோகிணி, நீங்கள் திருந்தணுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. சார் இந்த ரோகிணி பேசுகிற எல்லாமே பொய் தான் சார், இந்த குடும்பத்தை எவ்வளோ ஏமாற்றிருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும், அதுலேயும் என் அம்மா அப்பா கிட்ட பணம் வாங்கினது தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த ரோகிணியை சும்மா விடாதீங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார், இவங்களுக்கு உண்மையாகவே குடும்பம்னு யாராவது இருக்காங்களா, இவங்க அம்மா அப்பா எங்கே இருந்தாங்க, இல்லை இவங்க சொன்னது உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு தெரியணும், அது மட்டும் இல்லை சார்
பணத்தை நாளைக்கே இவங்க தரணும். இல்லைன்னா இவங்க இந்த ரோகிணி வெளியில் வரக்கூடாது சார். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால நீங்கள் எனக்காக கண்டிப்பாக அந்த பணத்தையும் வாங்கி தரணும். உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருந்த போலீஸும் ரோகிணியை நல்லா திட்டிட்டு வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, மனோஜ் என்ன மனோஜ் இது, எனக்காக நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா பாரு, எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் இந்த ஸ்ருதி என்னை போலீஸில் மாட்டி விட்டுட்டா மனோஜ்னு சொல்லும்போது, நான் என்ன சொன்னேன் ரோகிணி உன்கிட்ட, உனக்கு நான் முத்து மாதிரியே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். உன் கூட சந்தோஷமாக வாழ்கிறேன், என் அம்மா பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி நேற்று தானே மனசு மாறி நீ பேசினேன். ஆனால் நீ அந்த ஸ்ருதியோட அம்மா கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கியே, அதை நீ என்கிட்ட சொன்னியா? நீ சொல்லியிருந்தா கூட இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிருக்க. அப்புறம் உனக்காக நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னு நீ எதிர்பார்க்குற? இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் நீ என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லு. நீ இப்படி எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு இருக்கியா? நீ செய்கிறதெல்லாம் தப்பு தானே. இன்னைக்கு ஒன்னால் நீ மட்டும் இல்லை, நீ செஞ்ச வேலையால் ஸ்ருதி முன்னாடி நானும் அவமானப்பட்டு நிற்கிறேன். இதில் நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இங்கே ஸ்ருதி கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தானே நீ இப்படி ஸ்ருதியோட அம்மா கிட்ட பணம் வாங்கினதே எனக்கு தெரிய வந்தது. இதிலலாம் நீ என்கிட்ட பேசவே கூடாது. உன் மேலே அவ்வளோ கோவம் வருது எனக்கு. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனோஜும் கோவமாக பேச, உடனே விஜயா நினைக்கிறாங்க, வீட்டை விட்டு ரோகிணியை வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன். இப்போ போலீஸே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் சம்மந்திக்கிட்ட வேற பணத்தை வாங்கியிருக்காளே, இவெல்லாம் திருந்தவே மாட்டா. இந்த ரோகிணி வெளியில் வரவும் கூடாது, மனோஜ் கூட இனி சந்தோஷமாக வாழவும் கூடாது. மனோஜுக்குன்னு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். சார், கூட்டிகிட்டு போங்க சார் அந்த ரோகிணியை. அவளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே சார் அப்படின்னு விஜயா கோவமாக பேச, ரோகிணி அழுதுகிட்டே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே மனோஜ் கிட்ட விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா அந்த ரோகிணியோட லட்சணம் என்னென்னு புரிஞ்சுதா? இப்போ சம்மந்தி முன்னாடி என்ன அவங்க கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்படி அவமானப்படுத்திட்டாலே இந்த ரோகிணி. வெளியில் கடன் வாங்கினது பத்தாதுன்னு சம்மந்திக்கிட்ட கூட பணத்தை வாங்கியிருக்காளே. நல்ல வேலை ஸ்ருதியால் உண்மை தெரிஞ்சுது. இனி அந்த ரோகிணியை மறந்துரு மனோஜ். உனக்குன்னு அம்மா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மீனா ஸ்ருதி கிட்ட, என்னங்க ஸ்ருதி இப்படி செஞ்சிட்டீங்க? போலீஸை வர வச்சு இப்படி ரோகிணியை மாட்டி விட்டுட்டீங்களே. அவங்க உங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்கினதை முதல்ல வீட்டில் சொல்லியிருக்கலாமேன்னு கேட்க, அந்த ரோகிணி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்லவங்க இல்லை. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததே பிடிக்கல இந்த ரோகிணிக்கு. உங்களையும் முத்துவையும் என்னென்ன பேசுனாங்க தெரியுமா அந்த ரோகிணி? அதே மாதிரி அவங்க நல்லவங்களா இருந்திருக்கணும். நான் எதுவும் செஞ்சுருக்க மாட்டேன். என் அம்மா அப்பா கிட்ட என்னையும் ரவியவும் இந்த வீட்டை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி பணத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. இது தப்பு தானே? ஒரே குடும்பத்தில் இருந்து அடுத்தவங்களுக்கு பிரச்சனை செஞ்சால் சும்மா விட்டுருவேனா நான்? அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல மீனா. அந்த ரோகிணி செய்கிற எல்லாமே வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதான் இப்படி. இந்த ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டணும், அவங்க திருந்தி தான் வெளியில் வரணுன்றதுக்காக வேற வழி இல்லாமல் தான் இப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சொல்லப்போனால் அந்த ரோகிணியால் உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் முத்து கூட சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க மீனா. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி ரோகிணியை மாட்டி விட்டதால் போலீஸ் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணி. ஸ்ருதி மீனாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.